அந்த ஆன்ட்டி கேக் பண்றதுக்கு திங்ஸ்லாம் குடுக்குறேன்னு சொன்னாங்க. நான் போய் வாங்கிட்டு வந்துறேன். ரெனி, நீ அங்கேயே நில்லு. பக்கத்துல தானே இருக்கு கேண்டீன். நானே போய் வாங்கிட்டு வந்துறேன். ஆன்ட்டி, என்ன வேணுமா? ஓ, கேக் பண்றதுக்கு இன்கிரிடியன்ட்ஸ் தரேன்னு சொல்லியிருந்தேன்ல, அது கேட்கறதுக்காண்டி வந்திருக்கீங்களா? சீதல் தானே, அப்பவே சொல்லிவிட்டேன். அவங்க இந்நேரம் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. நீங்க கிளம்புங்க. ஏ பசங்களா, கேக் பண்றதுக்கு தேவையான எல்லா பொருளும் இதுல இருக்கு. இதை வச்சு சூப்பரா ஒரு கேக் பண்ணுங்க பாப்போம். எல்லா பொருளையும் இந்த ஆன்ட்டியே எடுத்துட்டு வந்துட்டாங்க. இது தெரியாம நான் ரீட்டாவை கேண்டீனுக்கு அனுப்பிட்டேனே. ஏ ரீட்டா, சீக்கிரம் வாப்பா. சீதல் ஆன்ட்டி எல்லா பொருளையும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஏ ரெனி, இந்த சாக்லேட் பிளேட்டை அந்த ஓரமா வை. ரெட் ரோஸ் வந்ததுக்கு அப்புறம் தானே அதை சாப்பிட போறான். அதை முதல்ல ஓரமா வச்சுட்டு கேக் பண்ற வேலையை ஆரம்பிப்போம். ஏ பசங்களா, உங்க எல்லாருக்கும் கேக் பண்ண தெரியுமா? முதல்ல இதுல என்னென்ன பொருள் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். இங்க பாருங்க, இதுல எல்லா பொருளும் கேக் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான். நான் வேற எதுவும் எக்ஸ்ட்ரா கொடுக்கல. இங்க பாருங்க, இது வந்து ஸ்ட்ராபெரி எசன்ஸ். அதுக்கப்புறம் இது மாதிரி பிளெயின் கேக்கை ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை நீங்க கேக் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு எசன்ஸ் இருக்கு பாருங்க, எல்லோ கலர்ல. இதுதான் பைனாப்பிள் எசன்ஸ். நீங்க இந்த ரெண்டு எசன்ஸ்ல எது வேணாலும் ஊத்திக்கலாம், இல்ல ரெண்டுமே ஊத்திக்கிட்டாலும் பரவாயில்ல. பால் இருக்கு. இங்க பாத்துங்க, மில்கி பார் சாக்லேட் இருக்கு. இதை வச்சு நீங்க எப்படியாவது ஒரு கேக் ரெடி பண்ணுங்க. இதெல்லாம் கார்னிஷ் பண்றதுக்காக சாக்லேட்டும் தனியா வச்சிருக்கேன். இப்போ எல்லாருக்கும் கேக் பண்றது எப்படின்னு தெரிஞ்சிருக்கும். நான் கிளம்புறேன். இன்னும் அரை மணி நேரத்துல உங்க ஃப்ரெண்டு ரெடி ஆகி வந்துருவா. அதுக்குள்ள கேக்க ரெடி பண்ணி வச்சிருங்க. ஏய் என்னப்பா, பாக்குறதுக்கே எல்லாம் கலர்ஃபுல்லா இருக்கு. சூப்பரா கேக்க ரெடி பண்ணிடலாம்ல. என்ன ரெடி தானே எல்லாரும்? நாங்க எல்லாரும் ரெடியா தான் இருக்கோம். ஆனா அந்த ஆன்ட்டி என்ன சொன்னாங்க பாத்தியா, எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. அதனால ஆளுக்கு ஒரு வேலையா பிரிச்சு பண்ணுவோம். அப்பதான் சீக்கிரம் முடியும். ரெடி, நீ ஃபர்ஸ்ட் இந்த சாக்லேட்லாம் இருக்குல்ல, இந்த சாக்லேட்டை பிரிச்சு உள்ள இருக்கிற சாக்லேட்டை மட்டும் வெளியே ஒரு பவுல்ல எடுத்து போட்டுரு. அதுக்கப்புறம் ஏய் ரீட்டா, நீ என்ன பண்ற தெரியுமா? நாங்க பண்றதா இருக்கட்டும், நீ என்ன பண்ண போற? எனக்கு இந்த கேக் பத்திலாம் ஒண்ணும் தெரியாது. அதனால நான் வேடிக்கை மட்டும் தான் பாப்பேன். நீங்க பண்றத நான் வேடிக்கை பாக்குறேன், அவ்வளவுதான். வேற ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். சரி, அப்ப உன்கிட்ட சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. நானே டைரக்டா களத்துல இறங்க வேண்டியதான். முதல்ல இந்த கேக் இருக்குல்ல, இதை எடுத்து தனியா வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு பீஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டு அதுல ஏதாவது ஒரு எசன்ஸ் மட்டும் போடணும். ஃபர்ஸ்ட் என்ன எசன்ஸ் போடலாம்? பைனாப்பிள் எசன்ஸ் போடுவோமா, இல்ல இந்த ஸ்ட்ராபெரி எசன்ஸ் போடுவோமா? பைனாப்பிள முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரியை போடு. தள்ளிக்கோ, நானே பண்றேன். இந்த பைனாப்பிள் எசன்ஸை இந்த மாதிரி எடுத்துட்டு மெதுவா இது மேல ஊத்துறோம்னா சூப்பரா இருக்கும். இங்க பாரு, க்ரீம் அப்படியே மெதுவா விழுகிற மாதிரி அழகா விழுகுதுல்ல. இங்க பாரு, நீ பைனாப்பிள் எசன்ஸை நீ தான் ஊத்திருக்க. அதே மாதிரி ஸ்ட்ராபெரி எசன்ஸை நான் தான் ஊத்துவேன். அப்ப யாரும் சண்டைக்கு வரக்கூடாதுப்பா. எனக்கு இது மாதிரி கேக் மேல ஸ்ப்ரெட் பண்றதுனா ரொம்ப பிடிக்கும். சரி சரி, நீயே பண்ணிக்கோ. நான் அந்த கேக் மேல இன்னொரு கேக்கை தூக்கி வச்சிடுறேன். அதுக்கு மேலதான் நீ ஸ்ட்ராபெரி எசன்ஸை ஊத்தணும். இங்க வாப்பா, வந்து ஊத்து. தள்ளிக்கோ தள்ளிக்கோ, அந்த ஸ்பூனை என் கையில கொடு. இதை இது மாதிரி மெதுவா எடுத்து அந்த கேக்கு மேல அப்படியே மெதுவா பூ போல ஊத்தணும். அப்பதான் அழகா இருக்கும். இங்க பாத்தியா, இந்த ரெட் கலரு அந்த ஒயிட் கலர் மேல விழுகும்போது எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்குல்ல. டாப் டக்கரா இருக்கு. அரை மணி நேரத்துல கேக்கு வேலையை முடிக்க சொல்லியிருக்காங்க. நீ இப்படி ஆடி அசைஞ்சு பண்ணா 2 மணி நேரம் ஆகும் போல இருக்கு. தள்ளிக்கோ, மிச்ச வேலையெல்லாம் நானே பாத்துக்கிறேன். இந்த ஒரு வேலை முடிகிற வரைக்கும் யார் கையிலையும் ஸ்பூனை கொடுக்க மாட்டேன். கொஞ்சம் பொறு. அரை மணி நேரம் சொல்லியிருக்காங்கல்ல, 10 நிமிஷம் தான் ஆயிருக்கு. இன்னும் 20 நிமிஷம் இருக்குல்ல, அதுக்குள்ள மிச்ச வேலை எல்லாம் பாத்துக்கலாம். இதுக்குதான் இவட்ட எந்த பொறுப்புமே கொடுக்க கூடாதுன்றது. பாரு எவ்வளவு மெதுவா பண்ணிட்டு இருக்கா. ரெண்டு பேரும் சண்டை போடாதீங்கப்பா. நம்ம கிட்ட நேரம் நிறைய இருக்கு. பொறுமையாவே கேக் பண்ணலாம். நீ சொன்ன மாதிரி சாக்லேட்டை உரிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். சரிப்பா, அப்போ நம்ம மேல ஸ்ப்ரெட் பண்றதுக்கு க்ரீம் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இந்த மில்கி பார் சாக்லேட்டை உடைச்சு எடுக்கணும். அது ஆல்ரெடி உடைஞ்சுதான் இருக்கு. இதுல எங்கிட்ட இருந்து நம்ம உடைக்கிறது? ரெடி, இந்த மில்கி பார் சாக்லேட்ல பசில் மாதிரி இருக்கும். இது உடையாம இருந்துச்சுன்னா நம்மளே உடைச்சு அந்த பசில சேர்த்துக்கலாம். தெரியுமா? இந்த மில்கி பார்லாம் எத்தனை தடவை நான் சாப்பிட்டிருக்கேன் தெரியுமா? இதுவாவது உடையாம இருக்கான்னு பாப்போம். அச்சைய, என்ன இதுவும் உடைஞ்சிருக்கு. அப்போ நம்ம பசில்லாம் சேர்க்கவே முடியாதுப்பா. இந்த பீஸ் கொஞ்சம் பெருசு பெருசா தான் இருக்கு. நம்ம வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். முதல்ல இந்த மாதிரி இந்த பெரிய பீஸ் இருக்குல்ல, இது எல்லாத்தையும் தனியா எடுத்து வச்சுக்குவோம். இப்போ இந்த பெரிய பீஸை மட்டும் சேர்த்து பார்ப்போம் என்ன எழுதியிருக்குன்னு. இங்க பாரு, இது என்ன எழுதியிருக்கு? ALY. என்னவா இருக்கும்? ALYனா என்னதுப்பா? அந்த சாக்லேட் முழுசா இருந்தா தான் அதை கண்டுபிடிக்க முடியும். இப்போ இங்க பிளெண்டர் வேணும். அப்பதான் இத க்ரீம் மாதிரி மாத்த முடியும். யாராவது போய் பிளெண்டர் வாங்கிட்டு வாங்க. அதை என்கிட்ட கொடு, நான் என் கையிலே க்ரீம் மாதிரி ஆக்கிடுவேன். இங்க பாத்தியா எப்படி சூப்பரா ஆக்கிட்டேன். இதுக்கு எதுக்கு பிளெண்டர்லாம்? சூப்பர், நீ சூப்பரா க்ரீம் மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இது கொஞ்சம் கெட்டியா இருக்கு. இதுல கொஞ்சம் பால் ஊத்துனாதான் கொஞ்சம் தண்ணியா இருக்கும். க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு வரும். அதனால கொஞ்சம் பாலை மட்டும் ஊத்துவோம். என்னரியா கொஞ்சமா ஊத்துற? நல்லா நிறைய ஊத்துப்பா. அப்பதான் நல்லா நிறைய க்ரீம் இருக்கும். நம்ம என்ன களியா கிண்டிட்டு இருக்கோம் நிறைய ஊத்துறதுக்கு? இதெல்லாம் கொஞ்சமா தான் ஊத்தணும். அப்பதான் அந்த கேக் மேல க்ரீம் மாதிரி நிக்கும். இல்லைன்னா கொடகொடன்னு ஓட ஆரம்பிச்சிடும். இப்ப பாரு, உனக்கு நான் காமிக்கிறேன். இந்த க்ரீம் வந்து இது மாதிரி அழகா ஒவ்வொரு பொட்டா உழுகணும். சூப்பரா இருக்குல்ல.
அர்த்தம். இப்போ இதை எடுத்து அந்த கேக் மேல ஊத்துனா சூப்பரா இருக்கும். சரி அத கூட நானே ஊத்துறேன். ஆமா நம்ம இதை மறந்துட்டோமே. அச்சச்சோ, நம்ம கேக் மேல ரெட் ரோஸ் பேர் எழுதணும். எதை வச்சு எழுதுறது? சரி கொஞ்சம் நில்லுங்கப்பா, நானே போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏய் ரீட்டா கொஞ்சம் நில்லு. இப்போ என்ன எடுக்க போற? ஏய் நீ தானே ரெட் ரோஸ் பேர் எழுதணும்னு சொன்ன. அதான் நான் போய் பேனா பென்சில் ஏதாவது எடுத்துட்டு வரேன். நான் ஊர்ல இருந்து வரும்போதே பென்சில் பாக்ஸோட தான் வந்தேன். ஓ பென்சில் பாக்ஸ்லாம் எடுத்துட்டு வந்திருக்கியா? அப்போ ஷார்ப்னர் எரேசர் எல்லாத்தையும் மறக்காம எடுத்துட்டு வந்துரு. ஏதாவது தப்பா எழுதுனா அழிக்கிறதுக்கு எரேசர் வேணும்ல. ஆமாமா கரெக்ட், நான் பென்சில் பாக்ஸோடயே தூக்கிட்டு வந்துடுறேன். அடி போடி இவளே. ஐயோ இவளெல்லாம் வச்சுட்டு நம்ம எப்படிப்பா கேக் பண்ண போறோம்? விட்டா இங்கு பேனா வச்சு எழுதுவேன்னு சொல்லுவா போலயே. கேக்கு பத்தின பேசிக் கூட தெரியல. நீலாம் கேக் சாப்பிட்டிருக்கியா இல்லையா? அதனால பேனா வச்சு எழுதிருப்பாங்க, பின்ன பென்சில் வச்சு எழுதுவாங்க. நீ பண்ணாலும் பண்ணுவ. எதுக்கும் நீ கேக்கை விட்டு கொஞ்சம் தள்ளியே இருப்பா. ஏய் கேக் மேலலாம் ஜாம் க்ரீம்லாம் இருக்கும், அதை வச்சு தான் எழுதுவாங்க. இப்போ நமக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்ல. நமக்கு கார்னிஷ் மட்டும் பண்ணுவோம். அதுக்கே இந்த கேக்கே கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க பாரு, இந்த ஜெல்லி வச்சு ஃபுல்லா டெக்கரேட் பண்ணோம்னா முடிஞ்சிரும். இதுக்கு மேல எதுவும் எழுதணும்னு அவசியம் இல்ல. ஏய் இன்னும் 2 ஜெல்லி மட்டும் வைப்பா. அப்பதான் 5 வச்சாதான் ஃப்ளவர் மாதிரி அழகா இருக்கும். ஓகே சூப்பர். ஏய் ரெடி இங்க பாருப்பா, இந்த ஒரு ஜெல்லி மட்டும் விழுந்துட்டே இருக்கு. எத்தனை தடவை நான் தள்ளி தள்ளி விட்டாலும் மறுபடியும் விழுக போயிட்டே இருக்கு. நீ தள்ளிக்கோ, அதை நல்லா இப்படி நல்லா அமுக்கி விடணும். அப்படியே ஒரு அமுக்கு அப்பதான் அது அப்படியே நின்றும். பாத்தியா இப்ப எப்படி இருக்கு? ஏய் இன்னும் ஒரு ஜெல்லி மிட்டாய் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குப்பா. இதை என்ன பண்ணலாம்? இங்க பாரு, ஜெல்லி மிட்டாய் சூப்பரா இருக்குல்ல, ஸ்ட்ராபெரி மாதிரியே இருக்கு. இது ஒண்ணு மட்டும் நான் சாப்பிட்டுக்கிறேன். ஏய் ஓகே, ரெட் ரோஸ் வந்துட்டு இருக்கா. வாங்க சீக்கிரம் ரெடி ஆகலாம். அந்த கேக்கை தூக்கி அந்த டேபிள் மேல வைங்கப்பா. ஓகே வச்சாச்சு. ரெட் ரோஸ் இதெல்லாம் பார்க்கும்போது செம ஹாப்பி ஆயிருவா. இங்க பாரு, அவளுக்கு பிடிச்ச சாக்லேட்ஸா இருக்குல்ல. ஹாய் गाइस, நீங்க எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? ஏய் எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ரெடி ஸ்டார்ட் 1 2 3. ஹேப்பி பர்த்டே ரெட் ரோஸ். ஓ थैंक यू so much பா. என்ன எனக்கு பிடிச்ச சாக்லேட் ஜெல்லிலாம் வச்சிருக்கீங்க. சூப்பர். சரி ஓகே, நான் ஃபர்ஸ்ட் கேக் பார்த்துட்டு வந்துறேன். அதுக்கு அப்புறம் நான் அந்த சாக்லேட்லாம் பார்த்துக்கறேன். வாவ், கேக் சூப்பரா இருக்கு. யார் நீங்க தான் ரெடி பண்ணீங்களா? அந்த ஆன்ட்டி சொன்னாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து கேக் ரெடி பண்றாங்கன்னு. ஏய் ரெட் ரோஸ், டைம் ஆயிட்டு இருக்கு. சீக்கிரம் கேக் கட் பண்ணுப்பா. ரெட் ரோஸ், நாங்க எல்லாரும் வந்துட்டோம். நீங்க கேக் கட் பண்ணுங்க. ஹேப்பி பர்த்டே டு யூ. ஹேப்பி பர்த்டே டு யூ. ஹேப்பி பர்த்டே டியர் ரெட் ரோஸ். ஹேப்பி பர்த்டே டு யூ. ஹேப்பி பர்த்டே ரெட் ரோஸ். தேங்க்ஸ் ரியா. இந்த கேக் எடுத்துக்கோ. ஏய் பர்த்டே உனக்கு தான், நீ தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடணும். இந்தாப்பா. ஏய் இந்த ரெனி நீயும் எடுத்துக்கோ. ஹேப்பி பர்த்டே ரெட் ரோஸ். ஏய் ரீட்டா இந்தாப்பா. ஹனி நீயும் சாப்பிடு. எல்லாரும் கேக் சாப்பிடுங்கப்பா. ஏய் ரியா, இந்த ஜெல்லி உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, இந்த நீ எடுத்துக்கோ. நானும் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ரெனி உனக்கு வேணுமா? இந்தாங்க ஆன்ட்டி. ஹேப்பி பர்த்டே ரெட் ரோஸ். தேங்க் யூ ஆன்ட்டி. இந்த பசங்களை என்னமோ நினைச்சேன், எல்லாரும் சேர்ந்து சூப்பரா கேக் ரெடி பண்ணிட்டாங்க.